சீதா, இதோ வந்துட்டேங்க. சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. என்னாச்சுமா? என்ன ப்ராப்ளம்? சார், அவங்க கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு, கையிலயும் கேஷ் இல்லைன்னு சொல்றாரு. அதனால திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் சார். நீ பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை சம்பந்தி. என்னதான் பிள்ளையோட கடையா இருந்தாலும் காசோட வந்திருக்கணும் இல்லையா? இந்தாங்க. என்னங்க, என்னாச்சு? ரொம்ப டயர்டா இருக்கா? நான் வேணா ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல சீதா, வேண்டாம். என்னங்க, கடைக்கு போனீங்க, எதுவுமே வாங்கலையா? இல்ல சீதா. ஆமா, ரவி இருக்கானா? இல்லங்க, அவன் அப்பவே வெளியில கிளம்பி போயிட்டான். நீ அந்த வேலையை முடிச்சுட்டு நேரா கடைக்கு போயிடு, ஓகேவா? சரி, நீ போயிட்டு வா. சொல்லுங்கப்பா. ரவி, நான் இப்போ பேங்க்கு போயிட்டு வந்தேன்ப்பா. சரிங்கப்பா. நீ 6000 தானே கேட்ட, ஆனா 60,000 எடுத்ததா சொல்றாங்க. எனக்கு மெசேஜும் அப்படிதான்ப்பா வந்திருந்தது. 60,000? என்னங்க சொல்றீங்க? அப்பா, அந்த பணம் தேவைப்பட்டுச்சு, எடுத்துக்கிட்டேன். அது இல்லப்பா, எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. ஏன்பா, பணம் எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அது இல்லடா பா, 6000க்குள்ள முடிஞ்சிடும் நினைச்சேன், அது 60,000 ஆயிடுச்சு. சரிப்பா, வியாபாரம்னா பணம் கூட குறைய தேவைப்படதான் செய்யும். ஆனா பேங்க்ல இருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இப்போ மினிமம் பேலன்ஸை விட கம்மியா இருக்குன்னு சொல்றாங்கப்பா. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் விஷயத்த சொல்லியிருப்பேன்ல. இப்போ வீண் அலைச்சல் வேற. பா, என்னப்பா அது? இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க? பணம் வந்தவொடனே திரும்ப தரேன், அது வரைக்கும் செலவுக்கு வேணும்னா என்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா அண்ணன் கிட்ட கேளுங்க, நாங்க தர மாட்டோமா? சரி, பணம் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். டேய் ராஜீவ், இங்க வா. என்னங்க ஆச்சு? இல்ல சீதா, 6000 கேட்டான்னு செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஆனா 60,000 எடுத்திருக்கான். நமக்கு வேணும்னா அவங்கிட்ட கேட்க சொல்றான். உங்ககிட்ட கேட்காம எடுத்திருக்கான்? கையில சுத்தமா காசு இல்ல சீதா. 30 வருஷத்துல இப்படி இருந்ததே இல்லை. அடுத்து எங்கேயாவது வெளியே போகணும்னா கூட வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு 100 ரூபாய் கூட இல்லை. என்னமோ மாதிரி இருக்கு சீதா. என்னங்க, இந்தாங்க, இதுல 1500 ரூபாய் இருக்கு. இந்தாங்க. சீதா, இதுவும் உங்க பணம் தான். நீங்க கொடுத்ததுல நான் எடுத்து வச்ச பணம். இப்போதைக்கு இத செலவுக்கு வச்சுக்கங்க. இப்போதைக்கு என் மனசு உனக்கு புரியுதா? என் கையிலயும் காசு இல்ல, அக்கௌண்ட்லயும் பணம் இல்ல.
எனக்குன்னு எதுவுமே இல்லை. எனக்கு என்ன பண்ண போறோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏங்க என்னங்க இது? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரவிதான் பணத்தை திரும்பி தரேன்னு சொல்லிட்டான்ல. அது மட்டும் இல்ல, வேணும்னா கேளுங்கன்னு சொல்லிருக்கான். நம்ம பிள்ளைங்க தானங்க. ம்ஹும். இந்தா, இத நீயே வச்சுக்க. எனக்கு வேணும்னா உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். ம்? ராஜா பா, இன்னைக்கு சண்டே, நீ ஃப்ரீ தானே? ஏன்பா, என்ன விஷயம்? இல்லடா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப குணமாகணும்னு நேர்த்திக்கடன் வேண்டியிருந்தேன். கோவில்ல பூஜை பண்ணி 9 சுமங்கலிக்கு உடவு கொடுக்கறதா வேண்டியிருந்தேன். ஆ, நீயும் வந்தா எல்லாரும் கோவிலுக்கு போய் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிட்டு வந்துடலாம். ஐயோ, நேத்தியே சொல்லிருக்கலாம்லப்பா. நான் கிளைண்ட் ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியிருக்கு. என்னால வர முடியாதுப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னப்பா, அம்மாவுக்காக நேர்த்திக்கடன் பண்றோம், மீட்டிங்கை கேன்சல் பண்ண முடியாதா? முடியாதுப்பா. அது ரொம்ப முக்கியமான மீட்டிங்ப்பா. இல்லைன்னா நான் வராம இருப்பேனா? சாரிப்பா, சாரிம்மா. ஏங்க, ம், சும்மா தானே இருக்கீங்க, கோயிலுக்கு போலாம்ல? அவர் சொன்னதை கேட்டியா? ம், கோயில்ல பூஜை பண்ணணுமா? அதுவும் எப்படி? 9 புடவை வாங்கி பூஜை பண்ணா மட்டும் போதுமா? மாலை, பூ, பழம், தேங்காய்லாம் வாங்குறதுக்கு எப்படியும் 200 ஆயிடும். அது மட்டும் இல்ல, ஒரு புடவை 200 வச்சுக்கிட்டாலும் கூட 9 புடவை எவ்வளவு ஆச்சு? நீ இவ்வளவு யோசிக்காத, நானே கணக்கு சொல்றேன். 200 × 9 1800 ரூபா. அங்க தனியா ஒரு 200, ஆக மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 2000 ரூபா. இதுக்கெல்லாம் யாரு பணம் தருவா? இது எல்லாத்தையும் என் தலையில கட்டிக்க சொல்றியா? ம், இப்ப புரியுதா? ம், போ வேலையை பாரு. சீதா, ஆ? என் போன் எடுத்தா. அப்பா, சொல்லுங்கப்பா. ரவி, எங்கப்பா இருக்க? அப்பா, வெளியே இருக்கேன்ப்பா. இல்லப்பா, அம்மாவுக்கு நேர்த்திக்கடன் பண்ண கோவிலுக்கு போகணும். அதான் நீ வந்தன்னா. அப்பா, என்னால வர முடியாதுப்பா. மாமா ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காரு, அது முடியவே லேட் ஆகும். நீங்க வேணா அண்ணனை கூட்டிட்டு போங்களேன். ம், சரிப்பா. வா சீதா, நம்மளே போயிட்டு வரலாம். ஏங்க, ரவியும் வரலன்னு சொல்லிட்டானா? உனக்காக நான் வேண்டிக்கிட்டது நான் தானே நிறைவேற்றணும். யார் வந்தா என்ன, வரலனா என்ன? ம், சரி, எல்லாம் எடுத்து வச்சிருக்கல, எதுவும் மறக்கலையே.
எடுத்து வச்சிட்டேன். சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். சரிங்க. டேய் நீ இரு, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிக்கின்னு வந்துடுறேன். எதுக்கு? நானே போய் வாங்கிட்டு வரேன். குடு. 100 ரூபா குடு. துட்டே எடுத்துன்னு வராத காஞ்ச பிஸ்னரி. இந்த அப்பாலிக்கா ஒரு தேங்காவும் ஒரு கற்பூரமும் தனியா வைங்க. போ. சரி சரி. அத்தை, மாமா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எங்க போனார் அவரு? என்னடா சொல்லிட்டு தான் போறான் அந்த மனுஷன். வெளியே கிளம்புறதுக்கு முன்னால போன் பண்ண எடுக்கவே இல்லையா அந்த மனுஷன். சொல்லுங்க, என்ன வேணும்? நான் தாங்க இந்த பூஜைக்கு உண்டான அர்ச்சனை தட்டு இருக்கும்ல. சரிண்ணா. சரிப்பா. தேங்காய். தேங்காய். அப்புறம் கற்பூரம் கொடுங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. என்னடா வாங்கிட்டியா? கொண்டா கொண்டா. இந்தா கண்ணு. இது எதுக்கு? ஒரு நிமிஷம் இரு. இந்த நீங்க 2 பேரும் ஒண்ணா நில்லுங்க. வை. பத்து வை. வெயிடா வை. ஊர்ல இருக்கிற கண்ணாரு என் பிள்ளைங்க மேல இருக்கிற திருஷ்டி எல்லாம் போகணும். 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். இரு. அடா டேய், தேங்காய் நல்லா ஒஞ்சுதுடா. ஆத்தா கண்ணை திறந்து பாத்துட்டாடா. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏரா சாத்தி. சரி வாங்க, கோயிலுக்குள்ள போலாம் வாங்க. மலரு, நீயும் பாண்டியும் ஒன்னா கோயில சுத்தி வாங்க. அதுக்கு பிறகுதான் அர்ச்சனை பண்ணணும். என் கையில குத்துட்டு போங்க. சரிங்க அத்தை. டேய் இட்டு போயிட்டு வந்துடுறோம். சீதா, நான் போய் தண்ணி எடுத்து வந்துடுறேன். சீதா, நீ போய் சந்தனம் குங்குமம்லாம் எடுத்துட்டு வா. சரி.
கோயில சுத்திட்டு வந்துட்டோம். சுத்திட்டு வந்துட்டீங்களா? முடிஞ்சிச்சுமா? சரி வாங்க அர்ச்சனை பண்ணலாம். வா வாங்க. வா கண்ணு. அங்க உட்காந்து சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளா பண்ணாலும் நல்ல டேஸ்டா இருக்குல்ல. இதுக்காகவே தினமும் கோயிலுக்கு வரலாம். ஓம் ஷண்முகாய நமஹ. ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபாய நமஹ. ஓம் பஞ்சாட்சராய நமஹ. ஓம் சதாட்சராய நமஹ. ஓம் சரவண பவகுகாய நமஹ. ஓம் அர்ச்சனையாம்மா? ஆமா, புள்ளிங்க பேர்ல. அப்படியே பண்ணிடலாம். என் புள்ள பாண்டி பேர்லயா, பாண்டி. என் மர்மம் மலர் பேர்லயும் பண்ணுங்க. பேஷா பண்ணிடலாம். பூசாரி ஐயா, லோகநாதன், சின்ன தாய் இவங்க 2 பேரையும் சேர்த்து சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. இன்னத்துக்கு கண்ணு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க தான் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, உங்க பேர்ல பண்ணா போதும். மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? புசாரி, நீங்க மலர் சொன்ன மாதிரியே பண்ணுங்க. அது கூட இன்னும் 2 பேரு சேர்த்து பண்ணுங்க. இன்னும் 2 பேரா? யாரா? ஆமா மலரே, உங்க அத்தை மாமா பேரை நீ சொன்னல, எங்க அத்தை மாமா பேரையும் சேர்த்து சொல்று. சத்தா சாமி, அப்ப குடும்பத்துக்கே பண்ணிடுங்க. மலர்கண்ணு, அப்பா அம்மா பேர் சொல்லு. எங்க அப்பா பேரு மார்க்கண்டேயன், அம்மா பேரு சீதாலட்சுமி. சரிம்மா, தொட்டு கும்பிடுங்க. தொட்டுங்கம்மா, தொட்டுங்க சார். பக்தானாம் பண்ணுங்க. சர்வதேவதாப்யோ நமஹ. வள்ளி தேவதைநாசமேன சிவசுப்ரமண்ய சுவாமினி நமஹ. அர்ச்சனாபிஷேக அட்டோத்திர பூஜா மத்திய கரிஷ்யேவம். ஷண்முகாய நமஹ. ஓம் சரவணாய நமஹ. ஓம் பவாய நமஹ. ஓம் ஷண்முகாய நமஹ. ஓம் பாலநேத்திர சுதாய நமஹ. ஓம் டம்பாய நமஹ. ஓம் பரமடம்பாய நமஹ. ஓம் சர்வஸ்ய தேவஸ்ய குமாராய நமஹ. ஓம் சீதா மார்க்கண்டேயன் நாமாங்கிரஸ்யாஸ்ய யஜமானஸ்ய சகுடும்பானாம் சர்வா விட்டதா சித்தர்த்தம். வள்ளி தேவதைநாசமேன சுபசுப்ரமண்ய சுவாமினி நமஹ. பரிபூர்ண திருவாகடாட்சபல சித்தர்த்தம். என்னங்க, நம்ம பேர் சொல்லி தானே அர்ச்சனை பண்றாங்க? ஆமா சீதா, எனக்கும் கேட்டுச்சே. நம்ம பேருக்கு யார் அர்ச்சனை பண்றாங்க? என்னங்க, வாங்க போய் பாப்போம். வாங்கிக்க கண்ணு. சீதா, யாருமே இல்லையே. தெரிஞ்சவங்க யாருமே இல்லையேங்க. வாங்கோ, இவாளுக்கு தான் கல்யாணமா? ஆமா சாமி. பெரியவா யாரா வந்திருக்காளா? வந்திருக்காங்க சாமி. அவளை அழைச்சிட்டு வாங்கோ. சரி. டேய் இரா, கூட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்கடா. சார், எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா?
என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். அவனுக்கு அப்பா அம்மா இல்லை சார். நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். ப்ளீஸ் சார், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சரிப்பா, வாங்க வாங்க சார். மச்சான் ஒரு நிமிஷம். சரிடா, இதோ வந்துட்டாங்க. இவங்க தான் சார். வணக்கம். 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 மாங்கல்யம் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு சாமி. கொடுங்கோ. தீர்காயுஷ்மஸ்து தீர்க்கசுமங்கல்யாவாப்திரஸ்து அரோகதரகாத்ரதா சித்திரஸ்து. ரோச்சடரோச்சமான சோபன சோபமான கல்யாணः சர்வமங்களதேவதாப்யோ நமः சர்வகஷ்டநிவாரணாய நமः மாங்கல்யதேவதாயை நமः. உங்க கையால வாங்கி கொடுங்க. கல்யாணः தனம் தானியம் பசுபுத்திரலாபம் சதசம்பத்வரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதா யட்புருடः சதேந்திரிக ஆயுஷ்ஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. அப்படியா? டேய் டேய் என்னடா சொல்றீங்க? ஆயுஷ்ஷேவேந்திரி. சீக்கிரம் கல்யாணத்தை முடிடா. உஷாவோட மாமாவுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுடா. டேய் பிரவீன் இப்பதான்டா கால் பண்ணா. அப்ப இது திருட்டு கல்யாணமா?